இன்னும் ஒரு 10 தடவை செய்யணும். பிரீத் இன். எடு மூச்ச முடியாமல இருக்கு. பிரீத் அவுட். பிரீத் அவுட் ஆச்சி. அவுட் அவுட். அம்மா எம்மா என்ன மூச்சு வாங்குது. எப்பா ஏ பேஜர் கண்ண வரட்டி. கண்ண மூடுனா ஒரே பக்கல மூடச்சுல இருக்கு. கண்ண வரட்டி. என்னாச்சி? இன்னும் 9 தடவை தான். செஞ்சு முடிச்சோம்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ரத்த ஓட்டம் அழகாட்டு போகும். மன ஆறுதலா இருக்கும். எடி மன ஆறுதல் இருக்கையில நான் ஒரேடியா பேச தொலைஞ்சிருவேன். எடி வா வயசுக்கு நீ செய்வ யா வயசுக்கு ஆவாதிட்டி. எடி மூச்சு முட்டி செத்துரும் போல இருக்கு. பிரீத்துக்கு இன்னும் அவுட்னு போட்டியங்க. சாவடிக்க கூட்டி வந்திருக்கியா? யாச்சி 9 தடவை தான் இருக்காச்சி. செஞ்சு முடிச்சிருவோம். என் மாவா வந்து பாப்பா. அப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். இதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்லி தருவா. தலை குப்புற கௌராசனம் அதுக்கு பேரு. குப்புறக்க கவுந்திருந்தா குடல் எல்லாம் வாய் வழியே நல்ல சுத்த பெறும்னு சொல்லிருக்கா. குடல் வாய்க்கு வழியா வந்து சுத்த பெறுமா? ஏட்டு வாயில அறுப்பு பண்ணாமட்டு வந்து பெறாத. சாவடிக்கிறதுக்குள்ள பார்த்துட்டு கிடக்கா. போட்டியங்க சாவச்சு முடி. மாணிக்க பூவே மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மங்கை முகம் மனதில் வந்தது மங்கை முகம் கனவில் வந்தது. ஏ என்ன அவ பாட்டுக்கு வீட்டு ஏமக்கா ஏ தங்கச்சி இவள எதுக்கு வாம் போக்குல போற ஆள் இருக்குது கூட கண்டுக்கிடாம என்ன இங்கதான் இருக்கேளோ? ஒரு பாதட்டத்துல போயிட்ட. அந்த அக்கா எங்க? அவ மொட்டை மாடில நிக்கா. என்ன பதட்டம்? ஏதாவது சண்டை கிட்ட போட்டேல இப்படி மாடியில நிக்க. என்னன்னு அங்க போய் பாரு. மாடில சரி நான் போறேன். என்ன பதட்டம்? யாது எங்கே வம்பு தும்பை இழுத்துட்டு கிடக்காளா நாய் எப்படின்னு தெரியலையே. ஐயோ கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காளன்னு பார்த்தேன். எவள்கிட்ட வம்புக்கு போயிருக்கான்னு தெரியல. சரி எட்டி காதோடு கேட்டுட்டு வந்துருவோம். எப்படி அம்மா செஞ்சிருவியா? ஏட்டி ஏட்டி இப்படி உச்சி முட்டி போய் எவன் நிக்க முடியும்? எம்மா எனக்கு வயிறு தட்டும். போட்டி என்னது இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. முதல்ல உட்கார்ந்து இருந்து சொல்லி தந்த மாதிரி சொல்லிட்டா. எம்மா இது உடம்புக்கு நல்லதுமா. செய்யாச்சி கவருங்க. ஏபி ஐயடப்ப கவரணுமா? பாட்டி எம்மா இது எனக்கு பாக்கிறதுக்கு நாக்கு தள்ளுவு. எனக்கு கூப்பிட மாட்டேடி. நிமிந்து போட்டி கேட்டு குடல் வெளியே தள்ளியாம இறங்கிட்டு உடனாயிருடி. ஏடி என்ன நிமிந்துறடி. எப்ப ஐயடப்ப எனத்தையும் செஞ்சு தொலைஞ்சிராம. அம்மா எம்மா ஏடி நாளை இப்படி வைக்க மாட்டேன். நீ இறங்கி ஒழுங்காயிரி. ஏடி எனத்தையும் ஆயி தொலைஞ்சிராமட்டி ஒழுங்காயிருடி. ஐயே ஏக்கா யாச்சி இங்கதான் இருக்கேளா? ஏடி உளுந்துடாத உளுந்துடாத. ஏக்கா என்ன ஆச்சுக்கா ஒண்ணுமே சொல்லல. ஏமா நான் கீழ போறேன். மெதுவாப்பா. உங்க அப்பா அங்க இருப்பாரு. இருக்க சொல்ல இப்ப வாரேன்னு சொல்லு. சொல்லுகிதா என்னது சொல்லல. என்னாச்சு? ஏக்கா இந்த புள்ளச்சிமிட்ட எதையோ களை வாங்கணும். புதையல பேட்டி வச்சிருக்கா. அப்படி இப்படின்னு நீங்க 2 பேரும் தான் சொன்னீங்க. அத ஆட்டைய போட போவாண்டாமா? ஆமாட்டி நேரம் சமயம் கை கூடி வர மாட்டேங்குள்ள. அதான் போகாம இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் பெட்டி வச்சுக்கிட்டா தெரியா. பெட்டிக்குள்ள நிறைய வச்சிருப்பா. அதை வச்சு ஆட்டைய போடுவோம். எட்டி கணக்கு போட்ட மாதிரி எடுக்கதான் மட்டும் செய்வோம். ஆமா கீதா எடுத்துருவோம். நீ எடுக்கிறது இப்ப இது பண்ணிட்டு இருக்க. எடுத்துருவோம். உள்ள இருக்கிறது நமக்கு தான் பாதி. சரி பாதி. ஓ இதத்தான் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்தாள்வளா? சரிதான். இவ அங்கே இங்கே அட்டி வைக்கிறதுக்கு கை வைக்கான்னு பார்த்தா இப்ப களவுக்கு கை வைக்க ஆரம்பிச்சுட்டாளா? பேதி எடுப்பா. இந்த கிழவி கூட இந்த ஊர்க்காரிய கூட யாராவது இவள்கிட்ட சொன்ன கேட்காளா? பெட்டி கிட்டியெல்லாம் களவு பண்ண போறேங்க. இப்ப பாதவத்தி நீ வாட்டி உனக்கு இருக்கு பத்ராளி. இவ்வளவுகிட்ட உன பிரிக்கல மட்டும் முத வேலை. ஏக்கா இன்னைக்கு என் மாப்பிள்ளை ராத்திரி வேலைக்கு போறாரு. இன்னைக்கு விட்டா இனி எனக்கு வர முடியாது. இன்னைக்கு ராத்திரி போறோம். களை வாங்குறோம். என்ன இன்னைக்கே வா? எப்படி எனக்கு களவெல்லாம் முத தடவை கையெல்லாம் நடுங்கு கேட்டாலே. நாளைக்கு போமா. நாளைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள். வெள்ளி முகூர்த்தம் பளிச்சு பளிச்சுன்னு மின்னும். வெள்ளிக்கிழமை போவோம். ஏக்கா இல்லக்கா இன்னைக்கு நான் போன போடுங்க. நாளைக்குலாம் நான் வர மாட்டேன். அவ்வளவுதான். போறேன்க்கா. அவரு வேலைக்கு கிளம்புவாரு.
பேசாக்கு இன்னைக்கே எடுத்துட மட்டும் எத்தனை நாளா கணக்கு போட்டுட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, கூரையை பிரிச்சு நான் தொங்க போறேன். நீங்க கயிறை மட்டும் கட்டி இழுத்து பிடிச்சிக்கிட்டா போதும். சரியா? ஒண்ணு இல்ல, இப்படி போக முட்டி வெட்டி இவ்வளவு விட்டுட்டோம்னா அடுத்த ஆளு குறைஞ்சிரும். கைத்தை இழுக்கு ஆளு குறைஞ்சுன்னா அப்புறம் கீழே தான் உழிஞ்சு கிடக்கணும். பரவாயில்ல, ஒரு 7 மணிக்கு எல்லாம் ரெட்டி எடுத்துட்டு என் வீட்டுக்கிட்ட வாங்க. ஒரு 8 9 மணிக்கு என் ஊர்ல அவ்வளவு பேர் கதவை சாத்தி வாழ்வா. 10 11 மணிக்கு எல்லாம் போறோம். ஓட்ட பிரிச்சு உள்ள குடிக்கலாம், பெட்டியை தூக்கம், பங்கு பிரிக்கலாம். சரி சரி சரி, சத்தம் போடாது. அவர் இருப்பாரு, கீழே தான் இருக்காரு. சவுண்ட் போட்டு மாட்டி விட்டுறாதியா. சரி, கண்டு கடவை நான் பேய்கிடுதே. 7 மணிக்கு போன் போடுங்க, நாங்கள வந்துருதே. சரி சரி, வா வா, கீழே போ. எப்பேற்பட்ட வேலை காட்ட போறாய் வா. பரவாயில்ல, வரட்டு. எம்மா, இப்படி இருந்தா இவளை நான் எப்படி நம்பி வீட்டுக்குள்ள வச்சிருப்பேன்? அடிதடிக்கு தான் போறான்னு பார்த்தா இனி களவு கேசுக்கும்ல உள்ள போவ போலீஸ் கிட்ட. இதை எப்படி அடக்கி வைக்கிறதுக்கு? ஐயோ, கூட ஒரு 5 நிமிஷம் நின்று எங்க போற, எப்போ போற, எப்படி போறான்னு கேட்டிருக்கலாமோ. ஐயோ, மண்டை கடிக்குதே, தலை வெடிக்குதே. எப்படி தெரிஞ்சுக்கிடலாம்? இவன் எந்த ராத்திரி போறா, என்னைக்கு போறான்னு தெரியலையே. கடவுளே, தெரியாத மாதிரி இருப்போம். என்ன கணக்குக்கு வாரான்னு பாப்போம். மாடிக்கா இல்ல? ஏன்? இல்ல இல்ல இல்ல, கன்பர் மிஷன் இல்லங்க, சும்மா கேட்டேன். கன்பர்ஸ் பண்ண. கன்பர்ஸா? அப்படின்னா அது ஒண்ணு இல்ல, அது இங்கிலீஷ். அது வேறங்க, சும்மா கேட்டேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க போனுக்குள்ள இருந்து? ஏன் என்னத்துக்கு உருண்டுட்டு கிடக்க? ஏன் யாமுங்க நல்லா பேசினா பேச மாட்டேங்கியன்னு சொல்லுதியா. இப்ப பேச வந்தா ஏன்னு கேக்குதியா. போனுக்குள்ள என்னத்த பார்த்துட்டு இருக்காரு? சும்மாதான். என்னது, ஏதாவது வெளியில போமா, ஏதாவது பாட்டு போட்டு வச்சு வேணுமா? ஏமட்டி சம்பந்தமே நமக்கு இருந்து உருண்டுட்டு கிடக்க. பாட்டி அங்க தள்ளி சும்மா ஓட்டுக்கிட்டு என்ன கேட்கதானே செஞ்சு. ஆமா, உமக்கு என்கிட்ட பேசுறதுக்கே நேரம் இருக்குது. போவோம், நான் அங்கே போறேன். எப்படி சமாளிக்க நாதாரி? போ போ, எப்ப எங்க ஆட்டையை போடணும் போட்டுட்டு பிச்சையில போய் கடை நல்லா வந்து சமாளிச்சுட்டு கிடக்கா. சும்மா இவற்றது நான் எப்படி தப்பிப்பேன்? வாய் வேற குளறிட்டே இருக்கு. கடவுளே, எங்கேயாவது வெளியில போயிட்டாருன்னா கொள்ளலாம், இல்லைன்னா இடத்தையும் சொல்லி உண்மையா உளறி கொட்டிடுவேனா. பார்த்தாலே மாரியம்மா கண் பார்த்தாலே போதுமம்மா, பார்த்தா பசி தீரும், பாவம் எல்லாம் பறந்தோடும். அறுபடை வேல்முருகா வா வா வா, கந்தனுக்கு மூத்தவனே வா வா வா, சுட்டபலம் தருபவனே வா வா வா. ஐயோ கடவுளே, லாஸ்ட் நேரம் வர மாட்டேன்னு சொன்னா ஆச்சி வேற கோபப்படுவாங்க. ஆச்சியே பெட்டியை தூக்கி பங்கு பிரிச்சுட்டு நமக்கு ஒண்ணு இல்லாம காயிட்டுனா அது வேற மன வருத்தமா இருக்கும். களவு பண்ணதுக்கும் பயமா இருக்கு. கடவுளே, உடம்பெல்லாம் சிலிர்க்குது ஐயா. சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா, சிலுக்க சிலுக்க வராளே. எம்மா எம்மா, ஏ பியாதி எடுப்பாங்க வாயில வருது. எனக்கு கீழ தப்பி பியாதில படலாம். அந்த போனை வாங்கிட்டாயா? ஒரு போனை வச்சு மினுக்கிட்டு கிடக்கா. எனக்குள்ள போனையும் வாங்கிட்டு போயிட்டாப்பா. எனக்கு அவர்கிட்ட இந்த போனை வாங்கிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணணும். பைத்தியம், வாயில கெட்டவா தந்துற நாய்வள. போன் கிடந்து சாவதியா. பாட்டி படுத்து உறங்கிட்டு மணி 7 ஆயாச்சு. 7 மணிக்கு யார் உறங்குவா? இது என்ன நெத்தில பட்டைய போட்டுட்டு எங்க போற? பட்டைய போட்டுட்டு எங்க போறேன்? காசி ராமேஸ்வரன் எங்க போய் கிடக்கே? தயவு செஞ்சு சண்டை படாட்டி நானே பிரஸ் யாரி போய் நிக்கி உள்ள போய் படுத்து உறங்கிட்டு போங்கட்டி. இந்த போனை வாங்கிதாம போன் பேசணும் தர மாட்டுக்க நாதாரி நாயி. எனக்கு ஒரு டப்பா போனை வாங்கி 7-8 நேரம் அது ஓட்டையாவது. கடையில் கொடுத்து தீர மாட்டேங்குது. எனக்கு நல்ல போன் அவளை மாதிரி வாங்கித்தா. ஏட்டி போனுக்கு அடி போடுற நேரம் மாட்டி போய் தொலையா மட்டும் பியாதியில் எடுப்பா. யாருக்கு எப்போ பாரு என்னவே ஏசிட்டு இருக்குது நாதாரி நாய். ஒரு போன் முறைய வச்சிருக்கா, போன் முறைய பெரிய இவா மினிக்கி. முத வேலைக்கு போய் ஐபோன் வாங்கி மூஞ்சில தூக்கி வீசுகிறேன் இல்லையான்னு பாட்டி நாய. கத்தி கத்தியே கூட கொஞ்சம் பயத்தார வச்சிருவாளுவா. சாட்சி வந்திருப்பாவளா என்ன? பாப்போம் அங்க போய். ஏட்டி உங்க அப்பா உறங்கிட்டாரன்னு பாரு. திடீர்னு முழிச்சாருன்னா தூங்க வச்சிரு. முழிச்சாருன்னா தூங்க வைக்கணுமா? எதுக்கு இப்ப 7 மணிக்கு எல்லாரையும் உறங்க வச்சிட்டு இருக்க? நீ எங்கம்மா போற? எங்கேயா போற? போங்க